ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தூதுவளை தொகையில் அரைக்க போகிறேன். இதுதான் தூதுவளை கிள்ளி இது க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணி இது உளுத்தம்பருப்பு, ஒரு இஞ்சி, ஒரு துண்டு பூண்டு, புளி, வரமிளகா இதையெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு இதை நம்ம தொகையில் பண்ண போகிறோம். இதுக்கு கூட பாருங்கள் கொஞ்சம் வேப்பம்பூ எடுத்து இதை க்ளீன் பண்ணி வேப்பம்பூவும் கொஞ்சம் போட்டு துவையல் பண்ணலாம். பார்த்திங்களா, வேப்பம்பூ வறுத்துன்னு வேப்பம்பூவு தூதுவளையும் நல்லா நம்ம புதினா எப்படி வறுப்போம் அதே மாதிரி வறுத்தாச்சு. வேப்பம்பூ போட்டதுனால நல்ல வாசனை கமகமன்னு இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இரும்பல் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த தழை கிடைச்சா, கண்டிப்பாக தூதுவளை கிடைச்சா இந்த மாதிரி அரைச்சி தொகையில் கொடுங்க. இரும்பலுக்கு ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே இந்த மாதிரி துவையல் பண்ணுறதுக்கெல்லாம் நான் இந்த இரும்பு வானல் தான் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே இரும்பு வானல் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாங்காய் ஸ்வீட்டெல்லாம் பண்ணுவேன் இல்லையா, அதெல்லாம் கூட நான் இரும்பு வானலில் தான் செய்வேன். இதை நான் போய் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். நான் அம்மியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், தூதுவளை அரைச்சாச்சு. பாருங்கள், இதுதான் தூதுவளை துவையல். பார்க்கும் போதே நல்லா இருக்குது. நல்லா இருக்குல்ல, பார்க்கும் போதே. இதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இருமல் டக்குன்னு கேட்கும். ஒரு 2 வாட்டி வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கனாலே போதுமானது. இன்னும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் நம்ம வேப்பம்பூ போட்டிருக்கோம். அந்த தொண்டை எரிச்சல் இதெல்லாம் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். இது அப்படியே நம்ம சாம்பார் சாதத்துக்காக தொட்டுன்னு சாப்பிட்றத விட சூடாக ரைஸ் வச்சு இதில் அப்படியே பெசரி சாப்பிட்டா இருமல் நல்லா கேட்கும். பாருங்கள், இது நம்ம அம்மியில் அரைச்சாதான் இந்த அளவுக்கு கொரப்பாக நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் போட்டோம்னா நைஸாக வந்துடும். ஆனால் இந்த அளவுக்கு அம்மியில் அரைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் யாருன்னா இந்த தூதுவளை சாப்பிட்ருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.